வணக்கம், இனிய காலை வணக்கம். மீமுறையிலிருந்து இன்னும் ஒரு வீடியோ. மீமுறையில் இன்றைக்கு 2வது நாள். இந்த 2வது நாளில் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய நிறைய காலமாக காணாமல் இருந்த, அதாவது இலங்கையிலிருந்தே இது இருக்கா அப்படின்ற அளவில் இருந்த ஒரு கிராமம் தான் இந்த மீமுறை கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் தான் இங்கே கரண்டே கொடுத்தாங்க, மின்சாரமே கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல தொலைத்தொடர்பு இல்லை, ஃபோன் சிக்னல் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 140 முதல் 150 குடும்பங்கள் தான் இங்கே இருக்காங்க. 400 பேருக்கு உள்ளே தான் இங்கே இருக்காங்க. இந்த 400 பேரும் சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? சொந்தக்காரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரியம்மா, பெரியப்பா, மாமா, மாமி, இந்த மாதிரி சொந்தக்காரர்கள் தான். அப்படியே ஏன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து யாரும் இங்கே வராதால் இங்கேயே அதாவது மாமன் மகள், மாமன் மகனை கல்யாணம் கட்டுறது, இந்த மாதிரி அப்படியே அவங்களோட சொந்தமாகவே மாறி இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இப்போ ஒரு 5 வருஷமாக கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணியும் பெரிய அளவாக இங்கே இல்லை, அதாவது அந்த பைப் தண்ணி இல்லை, அந்த மலையில் வர தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க குடிநீராக, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் கொண்ட ஒரு அழகான கிராமம் தான் இந்த மீமுறை கிராமம். இந்த மீமுறை கிராமத்தை அப்படியே இன்றைய நாளில் சுற்றி பார்க்க போகிறோம். ஹலோ, போங்க போங்க போ 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 போங்க 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 எல்லாம் போங்க எல்லாம் போங்க எல்லாம் போங்க எல்லாம் போங்க எல்லாம் போங்க போங்க. என்னது இது? இது என்ன மஜுக்குட்டின்னு சொல்லுவோம் நாங்க. சாப்பிடுற ஊர்ல இருந்து அந்த நாள்ல. அதான் மிளகு இங்க அதிகமா விளையுது. மிளகு தான் இங்க எங்க பார்த்தாலும் மிளகு. இந்த மிளகு பெரிய ஒரு வருமானம் தர ஒரு பொருளா இங்க இருக்கு மீமுறை கிராமத்துல. இந்த பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடுகள்லையும் இந்த மரங்கள் இருக்கு. சாதாரணமான ஒரு பிலா மரமோ அல்லது ஏதோ ஒரு மரத்துல இந்த மிளகு கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு. கொத்தா இருக்குங்க பாருங்க, எல்லா இடமும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை மரங்கள்லையும் இந்த மிளகு படர்ந்து போய் இருக்கு. இந்த மிளகை உற்பத்தி செய்கிறது அப்படின்றதையும் தாண்டி இது அப்படியே நட்டு விட்டது தான். அதுக்கு பிறகு இது அப்படியே வளர்ந்து ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை இந்த வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருக்கிற ஒரு பொருளாக இந்த மிளகு உற்பத்தி, மிளகு விளைச்சல் இங்கே இருக்குது. இது அந்த நாளில் பாவிக்கப்பட்ட வீடு. இப்போவும் இந்த வீடுகள் இங்கே ஒவ்வொரு இடங்களில் இருக்குது. ஒரு சில இடங்களில் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புக்குள்ளான வீடுகள் தான் முதல் பாவிச்சிருக்காங்க. எப்படி ஏறி கதவு, இவ்வளோ காலத்து கதவு, பழைய கதவு, சிமெண்டே இல்லை, எல்லாம் களிமண் தான். களிமண்லாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படியே அந்த வீடை உடைக்காம அப்படியே இதை வச்சு ஒரு தங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த மரம் சிங்களத்தில் சொல்லுவாங்க நையாந்தான்ட்டு சொல்லி. நையாந்தா பாம்பு. இந்த இலேண்ட மனத்துக்கு பாம்பு வராது. நான் இதை எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஊரில் எங்கேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாப்பா என்ன வாசம் பண்ணிருக்காங்க, நையாந்தாண்ட வாசத்தை பார்த்துருவோம். உண்மையிலே ஏய், இது பாம்புக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பிடிக்காது. என்ன மாதிரி வாசமா இருக்கு, கொடூரமான வாசம். இது பாம்புக்கும் இல்லை, எந்த உயிரினத்துக்கும் பிடிக்காது. சாப்பாடு இங்கே கிராமத்து சாப்பாடு தான், எல்லாமே கிராமத்து சாப்பாடு தான். கிராமத்தில் நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடு தான், ரைஸ் அண்ட் கறியாக இருக்கிற தோசை, இடியப்பம், இந்த மாதிரியான சாப்பாடுகள். அதுவும் சிங்கள ஸ்டைலில் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே சிங்கள குடும்பங்கள் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிலந்தி தானே என்னது? ஏய் ஒரு முகம் மாதிரி தெரியுதப்பா, நின்றது பாருங்கள் முகத்தை. அது முகம் இங்கே தான் இருக்குது போல, இல்லையா? முக்கில் இருக்குது. ஓ, முட்டையாக இருக்குது. இவர் இப்படி சிலந்தி போட்டுட்டு வேறு என்ன தான் ஒரு ஐடியா? இதான் பூச்சி பூரா இப்போ நைட்டில் பூச்சி பூரா எல்லாம் இதில் அம்பிடும் தானே, இல்லை இந்த சின்ன இந்த பூச்சிகள் எல்லாம். அதான் நம்மகிட்ட சாப்பாடு. அதுக்காக தான் இவர் விலையை போட்டு பெரிய வேலை பிரிச்சிருக்கிறார். இங்கே பாருங்க, பெரிய இங்கே மட்டும் இங்கே பாருங்க, இங்கே நூல் மாதிரி கட்டி, இங்கே பாருங்க இந்த இடத்த இப்படி நூல் மாதிரி, பெரிய நூல் மாதிரி இந்த இடம் வரைக்கும் கட்டி இழுத்துருக்கு. அதுக்கு பிறகு சின்ன விலை இதெல்லாம் இங்கே வர சின்ன பூச்சிகள்லாம் இருக்குது. இங்கே எங்கேயாவது பூச்சி வந்துட்டா இவர் இங்கே இதில் பிடிச்சி சாப்பிட்ருவார். அமைதியாக இருக்குது கிராமம், யாருமே இல்லை, நடமாட்டமே இல்லை. அப்பப்போ அங்கங்கே வாகனங்கள் போகுது, மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை.
சும்மா சைக்கிள் கூட இங்கே இல்லை. சைக்கிள் பாவிக்க மாட்டாங்களோ? சைக்கிள் இல்ல, சரியான குறைவாக இருக்குது. நான் சைக்கிள் எதையுமே பார்க்கல. ஆட்டோ தான் கூட. ஆட்டோ இருக்குது. ஆட்டோனா இந்த சின்ன ரோடு வேணும், அதை ஏற்ற இறக்கம் அப்படின்னு சைக்கிள் பாவிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஏறுற சரியான கஷ்டம். அதனால் அதுவாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், வீடுகளில் மட்டும் இல்லை, இந்த இருக்கிற அத்தனை காணிகளிலும் எங்கெங்கெல்லாம் காணி நிலம் தனியாக இருக்கோ அங்கே எல்லாமே வந்து மிளகு தான் இருக்குது. இந்த மரத்தில் கூட மிளகு தான், ஃபுல்லாக மிளகு தான் பாருங்கள். எந்த பெரிய மரமாக இருந்தாலும் மிளகு தான். இங்கே மிளகாலே பெரிய அளவான வருமானம் வருது. அதாவது சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 5000 முதல் 6000 கிலோ மிளகு வந்து உற்பத்தி செய்கிறாங்களாம். மிளகு வந்து உற்பத்தி செய்து விற்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம், பெரிய அளவான வருமானம். அந்த மிளகு வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது. இங்கே இருக்க மிளகு பெரிய, நம்ம அங்கே ஊரில் நம்ம கடையில் வாங்குகிற மிளகு வந்து நாளைக்கு ஏதாவது வேறு மாதிரி கலப்பாங்களா இருக்கும். ஆனால் இங்கே அந்த மிளகு அப்படி இல்லை, நல்லா பப்பாசி கூட்ட கிடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த மிளகு அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. அந்த வாசம் அப்படியே இருக்குது. இந்த வீடை பாருங்கள் அப்படி இருக்குது. இதுவும் ஒரு பழைய களிமண்ணான செஞ்ச வீடு தான். இங்கே அதிகமாக களிமண் வீடுகள் அந்த நாளில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே அப்படி பார்க்க கிடைக்கிது. வாழை மரத்தில் இலையெல்லாம் அப்படியே கிழிஞ்சு தொங்குது. ஆனால் என்ன காரணம்னா இங்கே அவ்வளோ காற்று சும்மா பெரிய அந்த வாழை மரம்லாம் இந்த காற்றுக்கு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ காற்று, அவ்வளோ வேகமான, நம்மளே பிடிச்சி தள்ளுற அளவுக்கு காற்று இருக்குது. இந்த உண்மையாக இந்த சும்மா இருக்கிற காணியெல்லாம் யார்கிட்ட காணி நிலம்? இதெல்லாம் இது வந்து சும்மா காணி இல்லை, ஒவ்வொரு ஆக்கள சொந்த காணியா? இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் தான் காணி இருக்குது. ஏக்கர் கணக்கில். ஓ, இன்னொன்று சாதாரணமாக இங்கே ஒரு ஆள் நாம் வந்து ஒரு 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 ஏக்கர் ஒரு 20 பேச்சு வாங்குறோம்னு சொன்னால் எவ்வளோ வரும்? இங்கே நான் காணி வாங்கக்குள்ள வந்து எனக்கு பேர்ச் முடிஞ்சது 20,000 முடிச்சது. எத்தனை வருஷம் முதல்ல? இப்போ ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம். இப்போ வந்து விலை கூடிட்டுது. இப்போ ஒரு 1 லட்சத்துக்கிட்ட போகுது ஒரு பேர்ச். ஓ, ஆனால் இங்கே காணி வாங்கலாமா? வாங்குறது வந்து அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி உண்டு. அப்போ அந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து நீங்கள் வந்து முதல் செட் ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். இப்போ என்ன பொறுத்த பண்ணல எடுத்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா வரேன். எல்லாமே 14 வருஷம். 14 வருஷம் 10 வருஷம் வந்தால் பிறகுதான் எனக்கு இந்த அக்செப்ட் பண்ணினாங்க. காணி கொடுத்தாங்க. வெளியாகல கொடுக்க மாட்டாங்க லேசில். அந்த டைம் கொடுக்கணும் நீங்கள், இல்லாடி வாங்க இயலாது. அந்த மலை தெரியுது பாருங்க. இந்த மலைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இதுக்கு லக்கே கலை. நீங்கள் உண்மையிலே சொல்ல போனால் இந்த மலை இந்த உயரம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, மிகப்பெரிய அளவான உயரம், பெரிசு. இது இலங்கையில் இருக்க மலைகள்லேயே அதிக உயரமான மலைகள்லையும் இதுவும் உண்டு. கணக்கெடுத்தா பெரிய மலையாக இருக்கும். மிளகு விற்கிறாங்க. மிளகு தேன் என்ன பனினே மிளகு கடையில் பாருங்க அப்படி இருக்கு. தேநீர் கடை உண்டு. தனி தேன் இது கித்தூள் பனி. ஓ, கித்தூள் பனி மணக்குது அப்படியே. இது வந்து சுகர் வந்து மிக்ஸ் பண்றாங்களா? இல்ல, சுகர் மிக்ஸ் கலதி நே முக்குத் மன நான் கரண்ட் பண்ணுவேன். இது வந்து இவேல் டைம் 2-3 ஆட்கள் இருக்கு. நம்ம இங்க அவட்ட வந்து இங்க வந்து வெத்தல கூறு गम्मिस मैं गोरका में है तीन वाला हाँ गोरका पुली एवढा कुठे मला निकित प्लेन डी कुछ पोमा हां राइट कुठे पो दांडो प्लेन डी प्लेन डी बिल मांगती है बिल में ओके बिल में आता बिल में அப்படின்றது என்னது அது வில்வம் பூ அந்த காய வச்சு அத நாம அந்த தேயிலை மாதிரி போட்டு குடிக்கிறது. தேயிலை மாதிரி அவிச்சு போட்டு வில்வம்பு ஓகே ஓகே. அதில் போட்டு பூவை போட்டு அவிக்கிறாங்க பாருங்க. அதில் இருந்து இதை எடுக்கிறாங்க. பிளேண்டி கலரில் வரும், தேயிலை சாயத்தில் வருது. வடிச்சு தான் எடுக்கணும். ஓ அந்த இது மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது என்னது என்ன போட்டிருப்பாங்க இதுக்கு? அந்த தேங்காய் பூவும் அவிச்சு போட்டு எப்படி இருக்கு பாருங்க. சக்கரை முன்னது தாரது ஹித்துள் தாரது என்ன சக்கரை கித்தூள் பண்ணி தான் போட்டிருக்காங்க இதுக்கு. இங்கே பாருங்க சர்க்கரையை அப்படியே இது பண்ணுற மாதிரி. ஆமாம் ஹித்துள் பாணி. கித்தூள் தான். இங்கே வந்து தமிழ் கதைக்கிறவங்க இல்லை, தமிழ் குடும்பங்கள் இங்கே இல்லை, எல்லாமே சிங்கள மக்கள் தான் இருக்காங்க. இந்த மலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. இந்த மலை வந்து
லக்கேகலன்னு சொல்கிறது. இந்த ஷேப்பில் வந்து இலங்கையில் ஒரு மலையும் எங்கேயுமே இல்லை. இது வந்து ராவணனோட ரொம்பவும் க்ளோஸான ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள மலை உண்டு, நெருக்கமான மலை உண்டு. இந்த மலையில் வந்து இந்த ஐதீகம் என்னன்னு சொன்னால், ராவணன் வந்து விஸ்வலோகத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத், கிட்டடி பாதை வந்து உச்சியிலேருந்து தான் மேலே போகிறான்னு சொல்லி. அதாவது இந்த மலையின் உச்சியிலேருந்து அப்படியே நேராக போகிறதுக்கு இது பெரிய பார்க்குறது சின்னது மாதிரி ஃபோனில் இதில் நம்ம கேமராவில் பார்க்க சின்னதாக இருக்குது. பெரிய மலை விஸ்வலோகத்துக்கு போகிறதுக்கான நேரடி அந்த பாதை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. நிறைய புத்தகங்களில் அப்படி எழுதியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ராவணனோட மிக நெருக்கமான ஒரு மலை. பட் அது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காடு இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு குகை ஒன்று இருக்குது. இந்த குகை வந்து நான் வந்து 2015ஆம் ஆண்டு ஏறினேன் குகை பார்க்குறதுக்கு. எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னால், டாக்டர் மிலாண்டோ உபேசேகரன்னு சொல்லி அவர் வந்து கலனி கேம்பஸில் வந்து ஒரு ஆர்கியாலஜி சைடில் அவர் வந்து புக்ஸ் எழுதுறவர். கிங் ஆஃப் ராவணான்னு ஒரு புக் கொண்டு எழுதினவர். அதே மாதிரி தினமின சிங்கள பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. எனக்கு பார்த்தேன்னா என்னன்னு சொன்னால், போயா நாளில் ஒரு சில போயா நாளில் இதில் ஒரு மலையில் குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் வாசல் திறக்கும். திறந்து அந்த பழங்காலத்தில் அந்த அரக்கன்கள் சத்தம், அந்த மேளம் அடிக்கிற சத்தம், அதெல்லாம் இந்த கிராமத்தில் கேட்கும்னு சொல்லி. இந்த கிராமத்துக்கே கேட்கும். அது எல்லாருக்கும் கேட்காது. இந்த சில பேருக்கு இன்னும் கேட்டாக்கள் இன்னும் இங்கே உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கணும்னு தான் நான் 2015ஆம் ஆண்டு வந்து எங்கே இருக்குன்னு ஒருக்கா தேடி பிடிச்சி ஒருக்கா ஏறினாங்க. உள்ளே போனீங்களா? உள்ளுக்கு போனா ஒரு 100 பேர் மட்டும் நிற்கலாம் உள்ளுக்குள்ள. பெரிய குகை. அது சத்தம் கேட்டதில் அது வந்து எனக்கு கேட்கல. இப்போ நானும் ட்ரை பண்ணுறேன், ஒவ்வொரு போயாகவும் ட்ரை பண்ணி வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் கேட்கல. பட் கேட்டாக்கள் இருக்காங்க. இன்னொரு கதை இருக்குது. ராவணன் வந்து நேராக இந்த மலை உச்சியில் நின்று தான் ராமர் வந்து மன்னார் வரும்போது பார்த்தாரு. இந்த மலையில் உச்சியில் நின்று தான் பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அது வந்து உண்மைதான். இந்த மலை உச்சியில் ஏறினீங்கன்னு சொன்னால், இந்த பக்கம் இடது பக்கம் மன்னாரும், இங்கால திருகோணமலை மட்டும் ஒரு ஃபுல் ஒயிட் வியூ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஸ்கை இருக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு வியூ முழுமையாக தெரியும். இருந்து பார்த்தாலே மன்னார்ன்ற அந்த கடல், தலைமன்னார்ன்ற அந்த கடற்பகுதி தெரியும். அந்த ராமர் பாலம் இருக்கிற அந்த பகுதி தெரியுமா? இல்லை, அதில் நின்று தான் முதலாக ராமர் வந்ததை ராவணர் வந்து கண்டு அதுக்கப்புறம் தான் தயாரானார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைகள அந்த ஷேப்பை பார்த்தாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அகப்பை வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க. சிரட்டையில் இந்த சட்டி வைக்கிறது இங்கேயும் இந்த இது வச்சுருக்காங்க. அன்னாசி வீட்டில் அன்னாசி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்கா? அந்த பழுத்து மஞ்சள் இருக்கு. ஆனால் வித்தியாசம். ஆனால் நல்ல வாசமாக இருக்குது. அன்னாசி வாசம் நல்லா இருக்குது. நிறைய கைத்தொழில் வியாபாரம் செய்கிறாங்க. அதாவது வெளியில் இருந்து வரவங்க, வெளியிலேருந்து இங்கே இந்த கிராமத்துக்கு வரவங்க குறைவு தான் உண்மையாக. மற்ற சுற்றுலாத்தலங்களுக்கு மக்கள் கூட்டமாக போகிறத விட இந்த மீமுறை கிராமத்துக்கு வரவங்க இன்றைக்கே சரியான குறைவு. இப்போ சீரியாவுக்கு ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா இங்கே ஒரு ஆள் கூட வரல. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஒரு ஆள் 2 பேர் அந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்காக இங்கே இருக்கிற இயற்கையான விஷயங்களை வச்சுக்கொண்டு சில கை உற்பத்தி பொருட்களை செய்து இந்த மாதிரி கடைகளில் விற்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சரியான விலையும் குறைவு இருக்குது. நாங்கள் கொழும்பில் வாங்குறது இல்லை மற்ற இடங்களில் வாங்குறத விட நல்ல குறைவாக இருக்குது விலைகள் எல்லாமே. இங்கே வந்து வைத்தியசாலை இல்லை, எல்லாமே ஆயுர்வேதிக். இந்த வித மாத்தையான்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதிக் மருத்துவம் தான் செய்கிறாங்க. இங்கே இருக்க மூலிகளை வச்சுக்கொண்டு அந்த நாள் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வாகன போக்குவரத்து இருக்குல்ல. இப்போ 5 வருஷம் தானே இருக்குது. ரோட் போட்டாங்க, கரண்ட் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, எல்லாம் வந்தது. முதல் அப்படி இருக்காதால இங்கே இருக்கிற மூலிகளை வச்சுக்கொண்டு தான் மருத்துவம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு வைத்தியர் வந்து தானாகவே வந்து இங்கே ஒரு சில மருத்துவ உதவிகள் செய்கிறாரு. ஆனால் அரசாங்க வைத்தியசாலை இல்லை, அரசாங்க வைத்தியரும் இல்லை. அவரே தானாக வந்து விரும்பி செய்கிறாரு. இங்கே ஒரு வைத்தியர் இருக்கார். இங்கே வந்து பஸ் போக்குவரத்து இல்லை. பஸ் போக்குவரத்து மிக மிக குறைவு. ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதுவும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவை மட்டும்தான் இங்கே இருக்குது. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுதான் இருக்குது. ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது இந்த பஸ்? இது வந்து புன்னஸ்கிரியிலேருந்து மீமுறை மட்டும் வரும். புன்னஸ்கிரியில் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர் வரும். இல்லை 35 கிலோமீட்டர், 34 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. எப்போ போகிறது?
மீமுறையிலேருந்து விடிய 5:30 போகும். இங்கே இருந்து போகும். போயிட்டு அப்புறம் ஹுன்னஸ்கிரியிலேருந்து திரும்ப 8 மணிக்கு திரும்ப வரும். இங்கே வந்து இப்போ திரும்ப 10:30 மணிக்கு திரும்ப போகுது. இப்போ போயிட்டு அப்புறம் 4:30 ஹுன்னஸ்கிரியிலேருந்து திரும்ப வரும். வந்து நைட் பார்க் இங்கே செய்துட்டு அப்புறம் விடிய நெக்ஸ்ட் டே திரும்ப 5:30 மணிக்கு திரும்ப போகும். அதான் அந்த ரூட்டின். பஸ்ஸில் வரவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். பஸ்ஸில் வரவங்க இந்த நேரத்தை இந்த பேருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படியான இடத்த நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. இந்த வைக்கலால் குடிசை கட்டுறது அம்மி எப்படி இருக்கு பாருங்க. அப்பா என்ன கூழ் அப்படிங்க. அப்பா நல்லா இருக்கு. இந்த வேலி அமைக்கிற விஷயம் வந்து இந்த கருங்கல்லால் இந்த வேலிகளை நிறைய இடங்களில் கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கருங்கல் தான் பாதிச்சிருக்காங்க. முருங்கைக்கற்களை வச்சுக்கொண்டு நெடுந்தீவில் இந்த மாதிரி வேலி கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே கம்பி வேலியை நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி வேலியை தான் கட்டியிருக்காங்க. இந்த கருங்கலை பாருங்க அப்படி நேர்த்தி அடிக்கிருக்காங்க. விழாத மாதிரி முதல் மாதிரி இருக்குது. சில வீடுகளுக்கு முன்னுக்கு, நிறைய வீடுகளுக்கு முன்னுக்கு பார்த்தேன் நான். இந்த மரங்கள்லேருந்து விழுற கட்டைகள், கம்புகள் எல்லாத்தையும் குச்சிகள்லாம் எடுத்து ஒரு குடில் மாதிரி கட்டிட்டு அதில் வச்சுருக்காங்க. அது பாவிக்கிறதுக்கு, பிறகுக்காக பாவிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னுக்கும் இருக்குது. எடுக்க பாதியா இந்த பழக்கம் போகாதே. நாய்க்கு வந்து அப்படி ஒரு காரணத்தை சொல்லி பிறகு எடுத்து அந்த அம்மா அங்க இருந்து பார்த்து கொண்டு இருக்கா. இங்க சிசிடிவி இல்லை, அம்மா மாதிரி தான் இருக்காங்க. தெரியுதானே, சிசிடிவியை விட மிக தெளிவா அப்படியே உன்னிப்பா படம் பிடிக்க கூடியவங்க. சிசிடிவி கண்டுபிடிச்சதே அம்மா வச்சுதான். இங்க வீடு களிமண் வீடு. அது கரண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கும். கூட்டுறது வயலையும் கூட்டுறது, வாசல் கூட்டுறது எல்லாமே இதுதான். அது என்ன குச்சி எடுப்பாங்க பூமி? பயங்கரமா வந்து இந்த கம்பி மாதிரி இருக்கு. போலத்தா எப்படி அரச மரம் உண்டு, பெரிய அரச மரம் உண்டு. அம்மாடியோ, ஏய் ஏசி ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஏசி ரூமுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. ஏய் அந்த பக்கம் அந்த இடத்துல இருக்கும் வரைக்கும் இன்னும் பக்கையா இருந்தது. அம்மாடியோ, இப்போ புத்த சிலை ஒன்று இருக்கு. காற்று வாங்குறாங்களாப்பா இதில் இருந்து. இந்த பக்கம் வயல்வெட்டையும் இந்த பக்கம் மலை பிரதேசம். ஏய் இன்னும் காற்றுப்பா, காற்றும் இல்லை, அந்த குளிரை பாரு. ஏசி போட்டால் கூட இப்படி வராது. நான் நினைக்கிறேன் ஏசி ஒரு 18-19 வச்சா தான் இந்த மாதிரி கூழ் வரும் நமக்கு. அப்படிதான், அந்த அளவு குளிராக இருக்கு. ஏய் அம்மாடியோ, வித்தியாசமாக இருக்கப்பா அந்த இடம். பா இதுலேருந்து கதைக்கிறதுக்கு நல்ல இடம் உண்டு. அம்மா ஒரு ஆள் இருக்காங்க. வயலுக்குள்ள சும்மா பார்ப்போம். கட்டை வச்சு கட்டுறது. இந்த வேலியும் பாருங்கள், எங்கேயும் கம்பியே கட்டலை. இந்த இதெல்லாம் தான் கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி வந்து 24 மணி நேரம் பாரு. நீங்கள் எங்கே தடுத்தாலும் தடுக்கலாது. ஏன்னா மலையிலேருந்து வர தண்ணி இது எங்கேயுமே தடுக்கலாது. அப்படியே போய் வயலுக்குள்ளே தான் போகுது. அந்தளவு தண்ணிக்கும் இங்கே பஞ்சம் இல்லை. குடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான் பாவிக்கிறாங்க. டேங்கில் வைக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்காம. அங்கே போய் தூர போய் எடுத்து வரணுமா. எப்படி இருக்கு பாருங்கள் வயல்வெளி. இது மிளகு காய போட்டுருக்காங்க. பக்கம் போய் பார்ப்போம் உள்ளுக்குறீங்க. ஆமா, ஓ ஏ பாருங்க, வாசம் வேண்டா, வாசம் அப்படி வருது வாசம். என்ன வாசம் தெரியுமா? இந்த மிளகு வாசம் எங்கேயுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான இடம். இது வந்து நெல் வயல் வச்சுருக்கவங்களுக்கு, அந்த காலத்தில் நெல் வயல் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். இந்த வயலை வெட்டிட்டு இந்த இடத்துல கதிரெல்லாம் கொண்டு போடுவாங்க பாருங்கள். இது ரோட்டு வீதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. போட்டுட்டு இதில் தான் நெல் கதிரை வந்து அடித்து, அந்த கம்பால் அடித்து உதிர்த்தி எடுப்பாங்க. முதல் டிராக்டர்லாம் வராது. நான் நினைக்கிறேன் இதுக்கு டிராக்டர் வராது. இந்த நெல்லை வந்து அவங்க கதிரெல்லாம் வெட்டிட்டு இதில் போட்டு அதை சூடு மாதிரி வச்சு மேலே அந்த கும்பு மாதிரி வச்சுட்டு அடித்து நல்லா உதிர்த்து இந்த காற்றுலேயே வந்து அந்த தூசியில் உதிர்த்தி எடுத்துகிட்டு நல்லா கட்டியிருப்பாங்க. அப்படியே ஒரு இடம் தான் இது. அதெல்லாம் இந்த மிளகும் காய போட்டிருக்காங்க. அந்த வடிவேல்ற அந்த வில்லு படத்தில் வடிவேல்ற தலைமுடி மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது. அவ்வளோ அந்த அதே ஷேப்பில் தான் இருக்குது.
ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மலை அப்பா நல்லாவும் இருக்குது இந்த இடத்துல அந்த 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 சூரிய வெளிச்சத்துக்கு இந்த நிறம் வந்து நல்லாயிருக்கு. இந்த வயல் எல்லாமே வந்து இப்போ வெட்டி முடிச்சிட்டாங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசேலன்னு இருக்கு வேணே. இப்போ வந்து இது வந்து நீங்கள் மார்ச் ஏப்ரல் சீசனில் வந்தால் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேலுன்னு இருக்கும், வடிவாக இருக்கும், நெல்லெல்லாம் வளர்ந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் தான் அதுக்கு பிறகு தான் அறுவடை செய்வாங்க. அடுத்தது வந்து இப்போ அடுத்த கட்டம் வந்து அக்டோபரில் திரும்ப பயிரிடுவாங்க. அக்டோபருக்கு பிறகு திரும்ப பச்சையாக இருக்கும். அப்படி அந்த அந்த டைமில் வந்தால் இந்த இடம் எல்லாமே அப்படி இருக்கும். அண்ணன் வந்து முதல்ல எடுத்த ட்ரோன் வீடியோ இருக்குது, அதை இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அப்படி இருக்கும் பார்க்குறது. நீங்கள் பார்த்தாலே ஒரு என்ன சொல்கிறது, வேறு மாதிரி ஒரு உலகமாக தெரியும். இந்த பாருங்கள் அந்த பக்கம் மலையோட இந்த மலை இந்த பிரதேசம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா ஓ மேமுறை கிராமத்துடைய இல்லை, இந்த பாலத்தோட அங்கால கிராமம் முடியுது. அங்கே 2 வீடு தான் இருக்கான். அந்த பக்கத்தோட முடியுது. இந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு கந்த விகார. ஓ நான் முதல்ல சொன்னேன் இங்கே கோயில் இல்லை தானே. ஓகே கந்த விகார மலையில் இருக்கிற, அதாவது உயரமான விகாரம் அப்படின்னு சொன்னாங்க. கந்தன்றா சிங்களத்தில் உயரம். பழைய ஊர் கோயில்கள் மாதிரி தான் இருக்குது. புத்தர் கோயில் இங்கே பாரு, நீச்சல் குளம் ஒன்று இருக்கு. அம்மாடியோ நேச்சுரல் பூல். வெள்ளத்துக்கு தண்ணி நிற்குது நெஞ்ச அளவுக்கு. ஓ ஃபுல்லாக உள்ளுக்கு குட்டி மீன் இருக்கு. மீன் ஃபிஷ் தெரப்பி. ஓ ஃபிஷ் தெரப்பி ஃப்ரீயாக செய்யலாம் இங்கே. இங்கே பாரு ஆட எப்படி இருக்கு, வேற லெவலா. அம்மாடியோ டக்குன்னு குளிச்சுட்டு போயிருக்கலாம். நேற்று இதில் குளிச்சிக்கலாமே. நேற்றே அங்கே அவ்வளோ தூரம் போகணும். இதே வழியாக இருக்கு. என்ன தம்பி சூப்பராக இருக்குப்பா. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தால் பயப்படாமல் இருக்கலாம். சின்ன பிள்ளைலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, இதை விரும்புவாங்க அவங்க. நான் நேற்று வரும்போது இது யாருடைய சிலை அப்படின்றத எனக்கு சரியாக நான் உண்மையாக கவனிக்கிறேன் சரியா. இப்போ அதுக்கு பிறகு நான் ஓரளவுக்கு அடையாளம் கண்டேன். ராவணன் சிலை உண்மையாக ராவணன் சிலை தானே. இது உண்மையாக ராவணன் சிலை. ஏன் வீட்டில் வைக்கிறது ராவண சிலை? இப்போ நிறைய இடங்கள் நான் பார்த்தேன். மேமுறையில் ஒரு சில இடங்கள்ல சிலை இருக்கு. ஏன்னா இது வந்து உண்மையில இந்த இங்கே சொல்றது வந்து ராவணன் முக்கியமான ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ராவணன் ஒரு தேவாலயம் ஒன்றும் இருக்குது இங்கே. மற்றது இந்த மலையும் லக்கைகள மலையும் வந்து ராவணனோட க்ளோஸ்லி சம்மந்தப்பட்டது உண்டு. இது நீங்கள் சொல்லி சேவிச்சிங்களா? இது சொல்லி சேவிச்சதுண்ணா. இந்த வாய்க்காலில் போயிட்டு திரும்ப வயலுக்குள்ளே இப்படி போய் ஒவ்வொரு படிமுறையாக போகுது. இங்கேருந்து அதில் விழுந்து அடுத்ததுலேருந்து அந்த உயரம் பள்ளமாக வச்சுருக்கிறதுக்கு இதான் காரணம். மேலே வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே போகும். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்த நெல் வச்சுருக்காங்க. இதுக்காக தண்ணி வந்து இதுக்கால போகுது. தென்னை மரம் இவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பச்சை பசேலன்னு இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த சூழல் பாருங்கள். அம்மாடியோ இவ்வளோ படியாக இருக்குது பாருங்கள். வராதே அம்மே 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 அம்மே. ஏய் போ 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 போ. ஏய் என்னடா வர. ஏய் போடா போ. ஏய் போ. நல்ல வாரம் என்கிட்ட வரான். நானே பயந்து போய் அந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த ரோட் கான்கிரீட் ரோட் தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் கான்கிரீட் ரோட். அதோட இந்த வியூ பாருங்கள். ஓய் பச்சை பசேலுன்னு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த ஏரியா. இவன் நமக்கு பின்னாலே வரான். இவன் அடி வாங்க போகிறான்டா. இவன் வேறவன் என்ன இல்லை அதே ஆள் தான். அவனே தான் ஒடிக்காட்டு. மேலே வரைக்கும் வருமா? அந்த ரோப் போடுற இடம் மட்டும் வரும். வந்துட்டு திரும்ப நிறைய நான் பார்க்குறேன் வீடுகளில் பெருசாக ஆக்கள் இல்லையே. என்ன காரணம்? ஆனால் நான் வீடுகளுக்குள்ள ஆக்கள் இருந்து காணவில்லை. ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இதுக்கு போயிருப்பாங்க வயல்வெளிக்கு. இது விதைச்ச பொருள் நல்ல பச்சையாக இருக்கு மாக்குவேன். உமேஷ் என்ன இருட்டாயிட்டு லைட்டு ஃபோன் லைட்டு தான் பிடிக்க வேண்டியிருக்கேன். வேறு வழி இல்லை. ஃபுல்லாக இருட்டாயிட்டு. ஆனால் என்ன இங்கே வந்து கொஞ்சம் 6:30 மணிக்கே இருட்டாகுது இந்த மரங்கள் கூட. அதனால் இந்த பக்கம் இந்த காவல்காரன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை பின்தொடர்ந்து வரான். பாவம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். போக மாட்டேன். நாம் அவனை விரட்டினாவன்.
நமக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு. இங்கே உண்மையாக இங்கே ஹோட்டல் இல்லை. நைட்டில் வந்து சாப்பாடு வாங்குறது ஹோட்டல் இல்லை. ஆனால் நார்மலாகவே இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வரும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே சாப்பாடு வரும். நீங்கள் வந்து அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே எதிர்பார்க்கறதா இல்லை. அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் என்ன பிரச்சனை சொன்னால் எண்ணெய் வாங்க மறந்துட்டோம். எண்ணெய் வாங்காமல் அப்படியே எண்ணெய் தேவையில்லை. சொசேஜஸ் வந்து எண்ணெய் தேவைப்படாது. அப்படியே போட்டு அப்படியே சூடாக்கினாலும் ஓகே. அதனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருக்கா? அந்த இருக்கு எண்ணெயானு முதல்ல பாருங்க. எண்ணெய் என்னதான் ஓகே 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 அவ்வளவுதான். இப்பதான் சத்தம் வருது. இப்போ பரவாயில்ல, கரண்ட் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல யோசிச்சு பாருங்க, கரண்ட்டும் இல்லை. இந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த 140 குடும்பமும் எப்படி இருந்திருப்பாங்க அந்த இருட்டில்? அந்த டிம் லைட் இருந்துச்சா முதல்ல. ஒரு என்ஜிஓவில் ஒரு 2 மணி நேரம் இரவில் லைட் கொடுப்பாங்களாம் அவங்க. ஒரு அதாவது டிவி ரேடியோ வேறு எதுவும் பாவிக்கல, ஃப்ரிட்ஜ் எதுவும் பாவிக்கல, லைட் மட்டும் அது டிம்மாக எரியுமா. அது 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்களாம். அது ஒவ்வொரு வீட்டுக்கும் வயர் இழுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இலங்கை மின்சார சபை இப்போ 6 வருஷத்துக்கு முதல் தான் கரண்ட் கொடுத்துருக்காங்க. மீன்முறை கிராமத்தை பொறுத்தவரையில் ஹோட்டல்கள் அல்ல ரெஸ்டாரண்ட்டுகள் தங்குறதுக்கான வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் மீன்முறை வார ஒரு எண்ணம் இருந்தால் நாங்கள் தங்கியிருக்கிற இந்த இடத்துல தங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு முதல்ல நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். அதுக்கான தொலைபேசி இலக்கம் இல்லாத நான் உங்களுக்கு தரேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் தகவல்களை தரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மீன்முறையிலிருந்து கொழும்பு நோக்கிய பயணம். எனவே இந்த கிராமத்து பயணம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அடுத்த தரம் இலங்கையினுடைய சுற்றுலா பண்ண போகிறீங்க அல்லது ஏதாவது வித்தியாசமான புது இடத்தை பார்க்க போகிறீங்கன்னா அது மீன்முறையாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆர்ஜே சந்துரு வீலாக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மீனகா ஃபேஸ்புக் பேஜ் 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.